நமக்கு கிடைக்கிற குழந்தைகளை நாம் எப்போதும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்க வேண்டும். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. இந்த துஆவை ஒவ்வொருவரும் ஓதி பாடமாக்க வேண்டும். இந்த துஆவை ஒரு அல் குர்ஆன் வசனம் அது. இதனை ஒவ்வொருவரும் ஓதி பாடமாக்க வேண்டும். நம்முடைய முயற்சி மாத்திரமல்ல இந்த குழந்தைகளை வளர்ப்பதில் உள்ளது. அல்லாஹ் நமக்கு வழிகாட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்க வேண்டும். அதற்காக நாம் நாளாந்தம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தவர்களாகவே இருக்க வேண்டும். பிரார்த்தனையிலிருந்து நாம் ஒருபோதும் பின்வாங்கிவிடக் கூடாது. பிரார்த்தனையிலிருந்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. அவருடைய முடிகள் எல்லாம் நரைத்து விட்டது, வயது முதிர்ந்து விட்டார். ஆனால் அவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் அல்லாஹ் கிட்ட கேட்காம இருக்க மாட்டேன், நான் கேட்டுட்டு இருப்பேன். இந்த வயசு போனாலும் சரி, இந்த வயசுல கேட்டவங்களுக்கு குழந்தை கிடைக்குமா என்ற எண்ணம் இல்லை. அல்லாஹ் நாடினால் எந்த வயதிலும் தருவார். அல்லாஹ் நாடினால் எந்த வயதிலும் தருவார். அவர் கேட்கிறார், ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசீன். யா அல்லாஹ், என்னை தன்னந்தனிமையாக விட்டு விடாதே, நீதான் வாரிசுகளை உருவாக்குவர்களில் வழங்குவர்களில் சிறந்தவராக இருக்கிறாய் என்று அல்லாஹ்விடத்திலே தொடர்ச்சியாக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். ஃபஸ்தஜப்னா லஹு வ வஹப்னா லஹு யஹ்யா வ அஸ்லஹ்னா லஹு. நாம் அவருடைய துஆவை அங்கீகரித்தோம், அவருக்கு யஹ்யாவை குழந்தையாக வழங்கினோம். அல்லாஹ்வை பெயரை சொல்லி சொல்கிறான். வ அஸ்லஹ்னா லஹு, அதுதான் முக்கியம். அவரை நாமே சீர்திருத்தினோம், அவரை சரியானவராக நாமே ஆக்கினோம் என்று அல்லாஹு தஆலா நமக்கு சொல்கிறான். நமக்கும் அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டிய கடமைப்பாடு நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது.